அம்மா எங்க மாமியார் அம்மா போயிட்டாங்க. உட்காருங்க. ஐயோ குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாங்க. இப்ப இல்லையே இல்லையே. வணக்கம்மா. அம்மா எங்க மாமியார் அம்மா போயிட்டாங்க. உட்காருங்க. எப்படி மாமனாருக்கு ஆறுதல் சொல்லுவேன். எவ்வளவு காசு கொடுத்தீங்க எங்க மாமியார் எங்க மாமனார் வேணான்னு தான் சொன்னாரு. அவங்க மந்தையில கூட்டிட்டு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திருப்பி கூட்டிட்டு போனாங்கம்மா. சரி பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு வரட்டு எதார்த்தமா விட்டுறாங்கம்மா. இல்லைன்னா எங்க மாமியார் ஒண்ணுமே தெரியாதம்மா. குழந்தை பாத்துட்டுமா எங்களுக்கு எங்க பிள்ளைங்கெல்லாம் கதறுதுங்களே. அப்பா இல்லன்னு இவங்க என்ன தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்கம்மா. எனக்கு அம்மா அம்மாவுங்க நாங்கெல்லாம் கூட எங்க வீட்டுக்காரர் என் குழந்தைகளை பிரிச்சு கரையிறதுக்குமா எங்க மாமனார் யாருமா இருக்கா? யார ஈடுக்கு முடிய நீங்க சொல்லுங்களேன். அவரோட மென்டாலிட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. என் மனைவி போய் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அழுகிறாரு. அவர் அழுது நாங்க பார்த்ததே இல்லையே. ஐயோ ஐயோ எங்க ராணி மாதிரி இருந்தாங்க. அழகிமா எங்க மாமியாரு. எங்க மாமியார் போயிட்டாங்கம்மா. 60 வயசு வரை இருக்க மாட்டாங்க. அழகா ராணி மாதிரி வச்சிருந்தாங்கம்மா. இப்ப இல்லம்மா அவங்க. ஐயோ குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாங்க. இப்ப இல்லையே இல்லையே. என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியலையம்மா. ஆமா ஆமா 7 மணிக்கு போட்டோ வந்துச்சுமா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போனாங்க எங்க வீட்டு. ஒண்ணுமே சொல்லு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு எதனால உயிர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. சொல்லு ஒண்ணு கூட சொல்லு. அவங்கள பத்தி சொல்ல யாரும் எதுவுமே சொல்லு. 3 பேரா? அம்மா மட்டும் தான் பக்கத்து வீட்டுல ஒண்ணு. அங்கிட்ட அந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை. அந்த கிழக்கால தெருவில் ஒரு 2 பேர். பொண்ணு மகள் 9th படிக்கிறது. 5வது படிக்கிற ஒரு பையங்கம்மா. ஐயோ தாங்க முடியல. போஸ்ட்மார்ட்டம் ஆன பிறகு கூட ஒண்ணு சொல்லு. சீட் மட்டும் கொடுத்து கொண்டு மின்மயத்தில் கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு போய் மின்மயத்தில் கொடுத்து அடக்கம் பண்ணிட்டு அனுப்பிவிட்டாங்க. வேற எதுவுமே எந்த தகவலே சொல்லலாம். அதெல்லாம் சொல்லு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே ரிப்போர்ட் சொல்லணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் பேப்பர்லயே உங்களுக்கு இல்ல அதான் ரிட்டையர்டுங்க. சென்ட்ரல் வந்து எஸ்எஸ்ஐ வந்து அவரோட மனைவி மாமடியா மொபைல் லட்சணமா இருந்தாங்க. அம்மா ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டார். எங்க போனாலும் அந்த டிவி பெட்டியிலே கூட்டிட்டு இப்ப விட்டுட்டாரு. நாங்கெல்லாம் சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டாரு. ஐயோ எங்க அத்தை போயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. சுமங்கலியா இருந்துட்டாங்க. எங்களால முடியலம்மா. அந்த இழப்பை தாங்க முடியலம்மா. ஐயோ தேவி 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 நாங்க விட்டுட்டு போயிட்டோம். ஐயோ காலத்தை ஓட்டு
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.